கைஸ் நான் இன்னைக்கு பாருங்க நீங்கள் ஹவு டு சூஸ் ஏ பீட்டா ஃபிஷ். இதுக்காக ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பபுள்ஸ்லாம் கட்டியிருக்கான்னு பாருங்கள். இந்த மாதிரி பபுள்ஸ் கட்டி ஆக்டிவாக ஹைடிங் ஸ்பேஸ் கலர்லாம் போயிட்டு வந்து அதுக்கப்புறம் அது எட்டி பார்க்குறது இந்த மாதிரி ஆக்டிவ்ஸாக பபுள்ஸ்லாம் போயிட்டு வந்து சப்போஸ் வந்து நீங்கள் வந்து இருங்க வெளியே வரட்டும் டக்குனு வெளியே வர சொல்கிறேன். இதை ப்ரோ தங்கமணி வெளியே வரா என் பேர் தங்கமணி இல்லை. இதோ இப்படிலாம் வச்சு இந்த மாதிரி ஃப்ளேர் பண்ணணும். ட்ரெயின்டு பீட்டா ஃபிஷ்னு அவங்க சொன்னாங்கன்னா அந்த மாதிரி கையை வச்சா ட்ரேஸ் பண்ணி வரணும். அப்பப்போ இவன் வரமாட்டேங்கிறான். கைஸ் பாருங்க கைஸ், என்னை பார்த்து ஃப்ளேர் பண்ணுறது இந்த மாதிரி ஜாலியாக சுற்றிட்டு இருக்கானா இந்த மாதிரி ஹைடிங் ஸ்பேஸ்குள்ளார போகிறது பபுள்ஸ் கட்டுறது. அதுக்கப்புறம் நீங்கள் இங்கே பாருங்கள் கைஸ், இங்கே பாருங்கள் கைஸ், அப்படி ஃப்ளாட்டாக தானே வச்சுக்கோங்க. அப்படி ஃப்ளாட்டாக இருந்தாலும் பீட்டா ஃபிஷ் இறக்க போகுதுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் வந்து இந்த பீட்டா ஃபிஷ்ஷோட பாடிஸ்லாம் பாருங்கள். உங்களுக்கு தெரியும்ல அந்த ஆங்கரு, அந்த ஆங்கர் மாதிரி இருந்துச்சுன்னா அந்த பீட்டா ஃபிஷ்ஷை வாங்காதீங்க. அதுக்கு ஆங்கர் வார்ம்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த பீட்டா ஃபிஷ் வாய் பக்கத்தில் பீட்டா ஃபிஷ்க்கு ரொம்ப 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 ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் வந்து இது இருக்கும் கைஸ், பேர் என்ன பார்த்துட்டு ரொம்ப கருப்பு கலரில் ஏதோ ஒன்று நீட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரியே இருக்கும். அந்த கருப்பு கலரில் நீட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருந்தால் வாங்காதீங்க. ஏன்னா வந்து அந்த ஃபிஷ்ஷோட நோஸில் ஒரு ப்ராப்ளம் இருக்குதுன்னு அர்த்தம். நோஸில் இல்லை, ஏதோ ஒரு வார்ம் பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் அதோட டைலோட அந்த பாட்டமுக்கு கொஞ்சம் முன்னாடி பயமுறுத்துறா டஸ்ட்டாக இருக்கு அர்த்தம். ஆமாம், ஏதோ டஸ்ட்டாகவே இருக்குது. இந்த மாதிரி வச்சேன்னா எப்படி என் பக்கத்தில் ஓடி வரான் அந்த மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்கள். இதனால ட்ரெயின்டு பீட்டா ஃபிஷ்ப்பா அப்படி அவங்க சொன்னாங்கன்னா அந்த மாதிரி பண்ணி நல்லா வந்து அதை வந்து பண்ணுறப்ப ஏதாச்சும் கஷ்டமாச்சுன்னா அந்த பீட்டா ஃபிஷ்ஷை நீங்கள் வாங்காதீங்க. அது ஒரு மாதிரி ரொம்ப சோர்ந்து போய் அப்புறமா அடியில் போய் செட்டில் ஆயிடும். நீங்கள் ரொம்ப ராத்திரி டைம்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா அது அடியில் தான் போயிருக்கும். ஏன்னா அது வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்குது. அது வந்து ஒரு 1/2 அன் ஹவர் ரெஸ்ட் எடுக்கும். 1/2 அன் ஹவர் ரெஸ்ட் எடுத்துட்டு மேலே வந்து இந்த மாதிரி நல்லா ஆக்டிவாக இருக்கணும். அப்படி இருந்தால் ஹெல்த்தியான பீட்டா ஃபிஷ்னு அர்த்தம். அதுக்கப்புறம் சப்போஸ் அந்த மாதிரி இருக்குது லைட்டாக இன்ஃபெக்ஷன் ஆகிருக்குன்னா கைஸ் இங்கே பாருங்களேன், இந்த ஒரு இது வாங்கிக்கோங்க. இது பேராசைட்ஸ் இன்ஃபெக்ஷன் இருந்தால் அது வந்து ரிமூவ் பண்ணிடும். பார்த்தீங்கன்னா இதை வந்து 24 ஹவர்ஸ்க்கு ஒரு தடவை போட்டுக்கிட்டே இருக்கணும். இது 30 ml இருக்கும். இதோட ப்ரைஸ் வந்து ஒரு 100 rupees. ஊட்டியா? ப்ளூ கலரில் இருக்குது. ஒயிட் கலர் தான் ஒழுங்காக தெரியலடா இந்த மேலே அந்த செக்மெண்ட் வந்து